வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈஸ்ட் லண்டன்ல ஒரு 4 பிளேசஸ்ல ரியாட் நடக்க போகுது. சவுத் போர்ட்ல இருந்து லண்டனுக்கு வந்தவங்க லண்டன்ல இந்த 4 இடத்துக்கு வரப்போறாங்க. 7th ஆகஸ்ட்க்கு ரியாட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 4 பிளேசஸ்ல வால்தம்ஸ்டோ ஒன்று, அதுல மற்ற 3 பிளேசஸ் வந்துட்டு ஹாரோ, ஹான்ஸ்லோ, ஃபின்ச்லே. 2 நாளைக்கு முன்னாடி நான் கேஷுவலாக ஒர்க் போய்கிட்டு இருந்தேன். அப்போ 2 பேர் வந்தாங்க. வந்து என்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்கிட்டன்னு இல்லை, எல்லார்ட்டையும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி என்னடான்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் படித்து பார்த்தா அதில் எழுதியிருக்கு, கவுண்டர் அட்டாக், ஆன்டி ரேசிஸ்ட் அண்ட் ஆன்டி ஃபேசிஸ்ட், ப்ளீஸ் கம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா சவுத் போர்ட்ல எங்கேயோ யூகேல ஏதோ ஒரு மூலையில என்னமோ நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது என் கண்ணு முன்னாடி அது நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ சத்தியமா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். இன்னும் சில நாள்ல யூகே இருக்குமா இருக்காதா? இப்போ அடுத்து இந்தியன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆபத்தா? ஒரு கிழமை மாற போகுதா யூகே? என்ன நடக்குது லண்டன்ல? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு வர போறவங்க யூகேக்கு வரலாமா வேணாமா? நார்மல் லைஃபுக்கு திரும்புமா யூகே? இந்த கேள்வியெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூகேல சுமார் 1,00,000 பேர் இருக்கிற சவுத் போர்ட் அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு 17 வயசு பையன் டான்ஸ் கிளாஸ்ல திடீர்னு ஒரு 11 குழந்தைகளை தாக்குறான். அதை தடுக்க வந்த 2 அடல்ட்ஸையும் தாக்குறான். அதுல 2 குழந்தைங்க ஸ்பாட்ல டெட்டு, ஒரு குழந்தை கொஞ்சம் சீரியஸா இருந்து அப்புறம் இறந்து போயிருது. இந்த 3 கொலை தான் இந்த ரியாட்டுக்கான பெரிய காரணமா வெடிக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வராங்க. அந்த 17 வயசு பையனை கஸ்டடியில எடுக்கிறாங்க. அவன் மைனருங்கிற ஒரு ரீசனுக்காக அவனோட எந்த ஐடென்டிட்டியுமே அவங்க வெளியில சொல்லல. இந்த ஒரு லா யூகேவையே திருப்பி போட்டுரும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பையனை கஸ்டடியில எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது. உண்மையை விட வதந்திக்கு தான் பலம் அதிகம். அதனாலயும் என்னவோ தெரியல, இந்த சம்பவம் ஒரு எக்ஸாம்பிளா மாறிடுச்சு. கத்தியால குத்துன அந்த பையன் ஒரு ரெஃப்யூஜி, ஒரு முஸ்லிம்னு நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம இப்போ அந்த பையனோட ஐடென்டிட்டியை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இந்த ரியாட்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிரும்னு அவங்க அந்த பையனோட ஐடென்டிட்டியை ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி ரெஃப்யூஜிஸ், இமிகிரண்ட்ஸ்னால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் கோமா இருந்தாங்க. இப்போ இந்த சம்பவத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுல அவங்க முக்கியமா சொல்ற ஒரு விஷயம், யூகே முஸ்லிம் நாடா மாறிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ற ஸ்லோகன்ஸ், ஸ்டாப் த போட்ஸ், எனஃப் இஸ் எனஃப், நோ மோர் ரெஃப்யூஜிஸ். சவுத் போர்ட்ல ஆரம்பிச்சு லண்டனுக்கு வந்து இப்போ லண்டன்ல என்னோட ஏரியாக்கே வந்துருச்சு. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்திருக்க ஒரு கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, யூகே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? யூகேல இப்போ ஆயிரக்கணக்கான போலீஸ் இறக்கியிருக்காங்க. 500 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நேத்து இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு உலகத்துல இந்த விஷயத்த பத்தி யூகேல என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம ஊர்ல இப்போ எக்ஸாம்பிள் இந்தியால ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது ரொம்ப பெருசா பேசப்படுது. ஆனா யூகேல இப்போ இவ்வளோ பெருசா கத்தி குத்துல இருந்து என்னென்னமோ நடக்குது. இதை போட்டு உடைக்கிறாங்க, போலீஸ்காரனை மிதிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. ஆனா இப்போ வரைக்கும் அதை பத்தி யாரும் பேசல. ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சே ஆகணும். சத்தியமா லிட்ரலா என் அம்மாக்கு தெரியல, என் ஃபேமிலிக்கு தெரியல. வெதர் ரிப்போர்ட், ரியலி வெதர் ரிப்போர்ட் எங்க அம்மா பார்த்து எனக்கு சொல்றாங்க, ஐயோ ரொம்ப வெயில் அடிக்குதுமா பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி அம்மா வேலைக்கு போறதுக்கு நான் பயப்படுறேன்னு சொல்றேன். நம்ம ஊர்ல பிரியாணி மேனுக்கும் பிரியாணி சாப்பிட்ற மேனுக்கும் என்னடா சண்டைன்னு கேட்டா ஊர்ல அம்பிட்டு பேரும் தெரியுமே, இந்தா பார்த்தேன் அந்தா பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க இப்போ யூகேல இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது. வேலைக்கு போலாமா வேணாமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியில நான் இங்க உட்காந்துருக்கேன். ஆனா இது யாருக்குமே தெரியல. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அவங்க கொடுத்த நோட்டீஸ் இதுதான். இதில் அவங்க சொல்லியிருக்கிறது, அர்ஜென்ட் கால் டு ஆல் ஆன்டி ரேசிஸ்ட் அண்ட் ஆன்டி ஃபேசிஸ்ட், வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. முக்கியமாக இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதே மாதிரி 2012 ரேசிசம் யூகே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதில் 5,000 லோக்கல் பீப்புள் என்னோட ஏரியாவில் வால்தம்ஸ்டோவில் இருந்து அவங்கள எதிர்த்து நின்று இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2024லையும் நிற்கணும்னு எனக்கு இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க. பட் நான் போல, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு போறதுக்கு. சத்தியமா நான் போகல. ஆனா 7 மணிக்கு என்னோட ஏரியால கிட்டத்தட்ட 10,000 பீப்புள் அங்க வந்திருக்காங்க. வந்து அவங்களோட சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. நான் ஒரு இந்தியன், அப்ப இந்தியா என்னோட நாடு, அப்ப யூகே
யூகே பிரிட்டிஷ்காரங்களோட நாடு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அது அவங்களோட உரிமை, அது அவங்க கேட்குறது. ஆனால் இந்த ஊருக்கு நான் படிக்க வந்திருக்கேன், நான் காசு கட்டியிருக்கேன், நான் படிக்க வந்திருக்கேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் எந்த தப்பு பண்ணலை. ஏன் ப்ரௌன் ஸ்கின்னை வச்சு மட்டும் என்ன அட்டாக் பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்குது? எனக்கு அந்த நியாயம் என்னன்னு புரியல. அவங்க இந்த ரியாட்டை பீஸ்ஃபுல்லாக நடத்தினாங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அவங்க போகிற வரவங்க எல்லாமே எனக்கு வந்துட்டு எதிரி தான், ஏன் நாடு ஏன் நாட்டுக்குள்ளே ஏன் மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது என்னோட ஒப்பீனியன். நான் எவனை பார்த்தாலும் அட்டாக் பண்ணுவேன், நீ இந்த கலரில் இருக்கணும் உன்னை அட்டாக் பண்ணுவேன், நீ முஸ்லீம் நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த யூஸும் இல்லை. இது யாருக்குமே ஆப்வியஸ்லி நியாயம் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ நான் சொன்ன எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வர ஒரே கொஸ்டின் என்னென்னவா இருக்குன்னா, யூகே பழைய மாதிரி ஆகுமா? யூகே கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுக்குமா? இல்லை ரெஃப்யூஜஸை ஸ்டாப் பண்ண போகிறாங்களா? இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் எனக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. மேபி வரப்போகிற நாட்களில் இதுக்கான பதில் வரலாம். அப்படி இந்த ரியாட் ஸ்டாப் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் ப்ளீஸ் வேண்டிக்கோங்க. அண்ட் இதை பார்க்குற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், நிறையா இந்தியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் லண்டனில் சேஃப் ஆயிருங்க. லண்டன் மட்டும் இல்லை, யூகேல சேஃப் ஆயிருங்க. இந்த நியூஸ் பற்றி உலகத்தில் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நடந்ததை பற்றி நான் பேசிட்டேன், பட் இதுக்கு மேலே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே தான் நடந்துச்சுனாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். Thank you so much for watching. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.